உன்னை இந்த ட்ரெஸ்ல பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இங்க நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாம போச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு நன்றி சொல்றதா இல்ல உங்களுக்கு ஆறுதல் சொல்றதா? ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். நமக்குள்ள என்ன பழக்கம், அதுக்கு என்ன பேரு தெரியல. பார்த்தேன், பேசணும்னு நினைச்சேன், பேசினேன், பழகணும்னு நினைச்சேன், பழகினேன். இது காதலா நட்பா எதுவுமே புரியல. ஆனா என் மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க. நீங்க வெளியில வரணும். நீங்க ஆசைப்பட்டபடியே ஒரு நல்ல வேலையில சேர்ந்து எது நந்தனா உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். உங்க கூடவே நானும் இருக்கணும். இது நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. என்னை பத்தி நான் கவலைப்படல. என்னை நம்பி வெளியில 2 பேர் இருக்காங்க. அவங்களோட நிலைமைக்கு ஒரு நல்ல முடிவு வரணும். வரும். நீ போ. கதவை திறந்து நுழைந்த வெளிச்சம் கண்ணை விட்டு போகுதே. கவிதை எழுதி வைத்த தாளை காற்று கொண்டு போகுதே. அது கண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகாது. கையை விட்டு போனாலும் மெய்யை விட்டு போகாது. டிஜிபி கொடுத்த லிஸ்ட்ல சாமி பேரும் இருக்கு. கூர்மாத்தி மர்டர் கேஸ்ல அவன் தான் மெயின் அக்யூஸ்ட். லிஸ்ட்ல இருந்து அவன் பேர் எடுத்துறேன். கூர்மாத்தி கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். பட் சாமி உனக்கு உயிரோட வேணும்னா தலைமறைவா இருக்கிற முருகனையும் வரிச்சூரானையும் அவன் என்கிட்ட ஒப்படைக்கணும். அவங்க 2 பேரும் இருக்கிற இடம் சாமிக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஹை அஃபிஷியலா இது என்னோட ஆர்டர். ஒரு நல்ல மனுஷனா என்னோட ரிக்வெஸ்ட். சார், சாமி சாமி என்கிற யதுனன் ஆச்சாரிய குலத்தில் பிறந்து இன்னைக்கு ஆளையே வெட்டி கொள்ற அளவுக்கு வளர்ந்துருக்க. வெரி குட். எப்படி இந்த ஊருக்குள்ள வந்த, எப்படி இந்த கும்பல்ல நுழைஞ்ச, இப்ப என்ன கேஸ்ல உள்ள போயிருக்க, எல்லாம் எனக்கு தெரியும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதை பத்தி பேச உன்னை கூப்பிட்டு வரல. இப்ப எனக்கு தேவை வரிச்சூரானும் தார்பாய் முருகனும். அவங்க 2 பேரும் உங்ககிட்ட தான் இருக்காங்க. உனக்கு 24 hours டைம் தரேன். அவங்க இருக்கிற இடத்த நீ சொல்லணும், இல்ல அவங்கள என்கிட்ட ஒப்படைக்கணும். முடியாது. அவசரப்படாத. அவசரப்படல, நிதானமா யோசிச்சு தான் சொல்றேன். முடியாது. நான் இப்போ எஸ்பி மட்டும் இல்லை,
அரசாங்கத்தால் ரவுடிகளை என்கவுண்டர் பண்றதுக்காக நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் ஆஃபீஸர். தெரியும். அரசாங்கம் கொடுத்த லிஸ்ட்ல உன் பேரும் இருக்கு. தெரியும். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் போதும் எனக்கு. இப்பவே இந்த இடத்துலயே உன்னை என்னால சுட்டுக் கொள்ள முடியும். எங்களை சுட்டுட்டா இந்த ஊரே அமைதியாயிடுமா? எஸ் எஸ், யூர் ஆல் ரவுடிஸ். எந்த பொறுப்பும் இல்லாம காசுக்காகவும் திமிருக்காகவும் இந்த வேலை பண்றவங்க எல்லாரையும் அழிச்சிட்டா கண்டிப்பா இந்த ஊர் அமைதியாயிடும். உங்க அரசாங்கம் எங்களுக்கு வச்சிருக்கிற பேரு ரவுடி. பிறக்கும் போது யாரும் ரவுடியா பிறக்கிறதில்ல. ரவுடியா வாழணும்னு யாரும் ஆசைப்படுறதில்ல. தம் புள்ள ரவுடி ஆகணும்னு எந்த தாய் தகப்பனும் நினைச்சதில்ல. இல்ல ஜனவரி 1ஆம் தேதி காலையில 8 மணிலேருந்து நான் ரவுடியாக போறேன்னு யாரும் சத்தியம் பண்ணிட்டு இந்த தொழிலுக்கு வரதில்லை. ஒரு நாள் ராத்திரி படிச்ச சர்டிபிகேட்ஸோட இந்த ஊருக்கு வேலை தேடி வந்தேன். சந்தேக கேஸ்ல போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்கெல்லாம் போகவே கூடாதுன்னு நினைச்சேன். கடைசியில் அதுவே எனக்கு வீடா போச்சு. எடுபடியா வேலை செஞ்சு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்த என்ன ஜெயிலுக்கு அனுப்புனாரு இந்த இன்ஸ்பெக்டர். தின்னு சோத்துக்கு விசுவாசமா இவருக்காக ஜெயிலுக்கு போனேன். ஜெயில பழகின பழக்கம் மாயாக்கா கிட்ட கொண்டு சேர்த்தது. அப்புறம் தேவர், அவரோட ஆட்கள், அந்த வாழ்க்கை. இன்னைக்கு உங்க என்கவுண்டர் லிஸ்ட்ல என்னோட பேரு. உங்க போலீஸ் ரெக்கார்ட் படி இப்ப நான் ஒரு ரவுடி. இது என்னோட கதை. நீங்க சுட்டு கொல்ல துடிக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இத மாதிரி ஒரு கதை இருக்கு. பாத மாறி போன எங்களை எல்லாம் பழையபடி மனுஷனா மாத்த வேண்டிய பொறுப்புள்ள அதிகாரியான நீங்க எங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க நினைக்கிறீங்க. கொடுங்க, நான் தயார். கம் ஆன், ஷூட் மீ. எங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல எங்களை மாதிரி இன்னும் 10 பேர் உருவாகிறத தடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வெட்ட நினைக்கிறது கிளைகளைத்தான், வேற இல்ல. இதுக்கெல்லாம் ஆணி வேர் தேவர், அண்ணாவி தேவர். அந்த வேற வெட்டினாதான் உங்க அகராதிப்படி ரவுடிங்கிற பேர்ல எவனும் உருவாக முடியாது. ஆனா தேவரை நெருங்க முடியாது. அவர் மேல அரசாங்கத்தோட கை படவே முடியாது. ஏன்னா பயம். உங்க டிஜிபியை அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தானே இந்த நடவடிக்கையை எடுக்கிறாரு. ஆனா உங்களால முடியும். நீங்க நினைச்சா அவரை நெருங்க வழி இருக்கு. எப்படி எப்படி முடியும்? ஒப்புதல் வாக்கு மூலம் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தார்பாய் முருகனையும் வரிச்சோரானையும் ஒப்படைக்கிறேன். அந்த வாக்குமூலத்தோட அடிப்படையில் அவங்க செஞ்ச கொலை கொள்ளைகளுக்கு காரணமான தேவரை நீங்க அரெஸ்ட் பண்ணணும். முடியுமா உங்களால? இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் அவங்கள ஒப்படைக்கிறேன். என்ன சொல்றீங்க? எஸ், டிஜிபி கிட்ட பேசுறேன். என்கவுண்டர்ஸ் நிறுத்துறேன். தேவரை அரெஸ்ட் பண்றேன். உங்ககிட்டயும் துப்பாக்கி இருக்குல்ல? நீ சுட்டாலும் என்கவுண்டர் தானே. கூடவே இருந்த காரியத்தை முடிச்சிரு. டேய்,